பெரம்பூரில் திமுக கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பொது பார்க்கலாம். கூட்டணியின் வேட்பாளர் அருமை சகோதரர் ஆர்.டி. சேகர் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் நீங்கள் எல்லாம் ஆதரவினை தந்து மாபெரும் வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக உங்களை தேடி நாடி நான் வந்திருக்கிறேன். பீட்டர் எல்பர்ன்ஸ் அவர்கள் இங்கு சொன்னது போல இது ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டமா அல்லது தேர்தல் பிரச்சார மாநாடா என்று சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு மிகுந்த எழுச்சியோடு, உணர்ச்சியோடு, ஆர்வத்தோடு, ஆரவாரத்தோடு இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆக வட சென்னையில் இந்த கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்த நேரத்தில் இது வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும் அல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய தென் சென்னையும் வந்திருக்கிறதா, மத்திய சென்னையும் திரண்டு வந்திருக்கிறதா, ஆக ஒட்டுமொத்த சென்னையும் திரண்டிருக்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் சகோதரர் பீட்டர் எல்பர்ன்ஸ் எடுத்துச் சொன்னது போல இது நடந்து முடிந்து, தேர்தல் நடந்து முடிந்து அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டமாக நடந்து கொண்டிருப்பது போல இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை நான் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் அரங்கத்தில் வெளியிட்டு விட்டு என்னுடைய தேர்தல் பிரச்சார பயணத்தை நான் தொடங்கினேன். முதல் பயணமாக என்னுடைய பயணம் தலைவரை கலைஞரை ஈண்டெடுத்த திருவாரூரில் தொடங்கிற்று. நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளை தொடங்கி அதற்கு பிறகு தஞ்சை, பெரம்பலூர், சேலம், தருமபுரி, திருவண்ணாமலை, ஆக திருவாரூரில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. அதேபோல் தஞ்சையில, பாத்திரெட்டிப்பட்டியில, அரூரில், ஆக அங்கு நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டுவிட்டு இங்கு பெரம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் உங்களிடத்திலே நான் உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். திருவாரூரில் நான் தொடங்கியதற்கு காரணம் தலைவர் கலைஞரை ஈன்ற மண் அந்த மண். 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தலைவர் கலைஞர் அவர்களை தேர்ந்தெடுத்த தொகுதி அந்த தொகுதி. 2016 நடைபெற்ற தேர்தலில் அதிகமான அளவிற்கு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி கொண்ட திருவாரூர் தொகுதியில அந்த பயணத்தை நான் தொடங்கினேன். அது மட்டுமல்ல, 14 வயதில் பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவனாக அந்த பள்ளிக்கூடத்திலே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சில மாணவர்களை ஒன்று திரட்டி திருவாரூர் வீதியில தன்னுடைய கரத்திலே தமிழ் கொடியை ஏந்தி தன்னுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற உணர்வோடு ஓடி வந்த இந்தி பெண்ணே, நீ தேடி வந்த கோழை உள்ள நாடி உள்ளவை என்று போர்ப்பரணி பாடி, ஆக எப்படி 14 வயதினிலே அந்த கொடியை உயர்த்தி பிடித்தாரோ அதே உணர்வோடு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 95 வயது வரையில அந்த கொடியை பட்டொலி வீசி பறக்க வைத்த தலைவருடைய மண்ணில என்னுடைய பயணத்தை நான் தொடங்கி இருக்கிறேன்.
இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை மிகுந்த எழுச்சியோடு உணர்ச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய 2 மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களை நான் தலைமை கழகத்தின் சார்பில் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுக்கு நான் முதலில் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். நான் வரிசைப்படுத்தி சொன்னேன், எந்தெந்த மாவட்டத்திற்கு சென்றேன், எந்தெந்த நாடாளுமன்ற தொகுதியில பிரச்சாரத்தை நடத்திவிட்டு வந்திருக்கிறேன் என்பதை சொன்னேன். இதை சொன்னதற்கு காரணம், ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாவட்டம் மிஞ்சிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இதுவரையில் நடந்திருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் மிஞ்சக்கூடிய அளவிற்கு இந்த வட சென்னையிலும் நான் அதை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆனால் தலைமை கழகத்தின் சார்பில் நாங்கள் எந்த போட்டியும் வைக்கவில்லை. ஆக அவர்களாகவே முன்வந்து அவர்களாகவே அதற்காக சிரமத்தை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு இந்த கூட்டத்தை எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாம் விரைவில் அடைய போகக்கூடிய வெற்றிக்கு அடையாள சின்னமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. தேர்தலே நடக்காமல், வாக்குப்பதிவே நடக்காமல், வாக்குகளிலே எண்ணாமல் நம்முடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பதை நான் அழுத்த திருத்தமாக குறிப்பிடுவதற்கு காரணம், மக்களுடைய முகத்தை பார்க்கிறேன். உங்களுடைய முகத்திலே நீங்கள் காட்டக்கூடிய அந்த உணர்ச்சிகளை நான் காண்கிறேன். ஆக அந்த நிலையிலேதான் நான் அதை உறுதியோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நாடும் நமது, 40 நமது என்கிற அந்த முழக்கத்தை அடிப்படையாக வைத்து நாம் இந்த தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறோம். நம் கையில மாநில அரசு, நாம் கை காட்டுவதே மத்திய அரசு என்று நான் குறிப்பிட்டு சொன்னேன். அதுதான் இந்த கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை நடந்திருக்கக்கூடிய தேர்தல்களில் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களே நேரடியாக வந்து உங்களிடத்தில் வாக்குகளை கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவர் வரவில்லை. அவர் வரவில்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறான். இயற்கை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களை நம்மிடமிருந்து பிரித்திருக்கிறது. எனவே கலைஞரின் மகனாக நான் வந்திருக்கிறேன். கலைஞருடைய உடன்பிறப்புகளில் ஒருவனாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நான் வந்திருக்கிறேன். அந்த உடன்பிறப்புகளால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவராக என்னை ஏற்றுக் கொண்டிருக்கிறீர்களே, அந்த உரிமையோடு உணர்வோடு உங்களிடத்தில் நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். உங்களுடைய சகோதரனாக வந்திருக்கிறேன். உங்களுடைய உடன்பிறப்புகளில் ஒருவனாக வந்திருக்கிறேன். உங்களில் ஒருவனாக நின்று நான் இங்கே உங்களிடத்தில் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். வடசென்னை தொகுதியில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய அருமை சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள், அதேபோல் பெரம்பூர் தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய சகோதரர் ஆர்டி சேகர் அவர்கள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் நிற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஒரே வரியில் சொல்லுகிறேன், கலைஞர் இருக்கிறார். கலைஞர் நின்று வென்ற சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கலைஞருடைய பிள்ளையாக எப்படி நீங்கள் என்னை கருதி கொண்டிருக்கிறீர்களோ, அதேபோல் இந்த 2 வேட்பாளர்கள் நீங்கள் கலைஞருடைய பிள்ளையாக கருதி அவருடைய வெற்றிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் ஒரு இளைஞர், துடிப்பானவர், சுறுசுறுப்பானவர், அது மட்டுமல்ல ஒரு டாக்டர். ஆக அவர் உழைப்பதற்கு உறுதி எடுத்துக் கொண்டு இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அனைத்துக்கும் மேலாக தலைவர் கலைஞர் அவருடைய நிழலாக பணியாற்றிக் கொண்டிருந்த அண்ணன் ஆற்காடு வீராசாமி அவர்கள்
அவருடைய அருமை புதல்வர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் வெற்றிவா என்று சொன்னால் அதை கட்டி வரக்கூடிய ஆற்றலை பெற்றவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். தலைவர் சொல்வதுதான் வேதம். சில நேரங்களில் தலைவர் கலைஞர் அவர்கள் வேடிக்கையாக அண்ணன் ஆற்காட்டார் இடத்திலே சொல்லுவார்கள், நான் எதை சொன்னாலும் செஞ்சிருவியா அப்படின்னு கேட்பார். சொல்லுங்க, எதை சொன்னாலும் செய்கிறேன். சரி, இமயமலை எடுத்துக்கிட்டு வந்து என் கையில் கொடு. அப்பொழுதும் மறுக்க மாட்டார். கொஞ்சம் டைம் கொடுங்க, கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தலைவருடைய உள்ளத்தில் ஒரு சிறப்புக்குரிய இடத்தை பெற்றவராக விளங்கியவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். கலைஞர் அவர்கள் நினைப்பதை, ஏன் கலைஞர் அவர்கள் நினைக்காத நேரத்தில் கூட அவர் என்ன சொல்லுவார் என்பதை நினைத்து அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஆற்றல் அண்ணன் ஆற்காட்டார் அவர்களுக்கு உண்டு. ஆக நான் பணியோடு இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன், ஏதோ மகனுக்காக தந்திருக்கிறோம் என்று நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு செயல் வீரனாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய துணை அமைப்புகளில் மருத்துவ அணியில இன்றைக்கு பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். ஆக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மருத்துவத்துறையின் மூலமாக பல பணிகளை, பல காரியங்களை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களோடு இணைந்து பல நல்ல காரியங்களை ஆற்றியிருக்கக்கூடியவர் தான் டாக்டர் கலாநிதி அவர்கள். 1976ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைக்கப்பட்டு ஓராண்டு காலம் சிறையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாங்கள் எல்லாம் அன்றைக்கு பெற்றோம். அப்படிப்பட்ட நிலையில் சிறையில் சென்னை சிறைச்சாலையில் நடைபெற்றிருந்த நேரத்தில் அன்றைக்கு எங்களோடு அடைபெற்றிருந்தவர்கள் மறைந்த மதிப்பிற்குரிய திரு முரசொலி மாறன் அவர்கள், மறைந்த தியாகச்செம்மல் சிட்டுபாபு அவர்கள், மறைந்த மதிப்பிற்குரிய நீலநாராயணன் அவர்கள், நம்முடைய அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். குறிப்பாக எங்களை போன்றவர்களிடத்தில் அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள் துன்புறுத்தி, கொடுமைப்படுத்தி, மிரட்டி, அச்சுறுத்தி ஒரு வெள்ளை காகிதத்தை கையிலே கொண்டு வந்து கொடுத்து இதிலே நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் என்று பல முறை மிரட்டுவது உண்டு. அதிலே ஒரு சில பேர் அதிலே சோரம் போனது உண்மைதான், நான் மறுக்கல. ஆனால் என் உயிரே போனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நாங்கள் விலகிட மாட்டோம், எங்கள் பிணமே வெளியே போனாலும் கவலைப்பட மாட்டோம் என்று சொன்னவர்களில் முக்கிய குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒருவராக இருந்தவர் அண்ணன் ஆற்காட்டார் அவர்கள். அந்த அருமை அண்ணன் ஆற்காட்டாருடைய தியாகத்திற்கு நன்றியின் அடையாளமாகத்தான் இன்றைக்கு கலாநிதி அவர்கள் வேட்பாளராக இந்த வடசென்னை தொகுதியில நிறுத்தப்பட்டிருக்கிறார். சிலர் கேட்கலாம், வாரிசுகளுக்கு வழங்கலாமா? அதிலும் குறிப்பாக ஊடகங்கள், பத்திரிகைகள் திட்டமிட்டு எழுதிக் கொண்டிருக்கிறது.